இந்த இடம் ஏற்கனவே ஒளியும் புனித தன்மையும் நிறைந்த இடமாகும். இதன் புனித தன்மைக்கான காரணம், இந்த இடத்தில்தான் ஒரு புதல்வனின் வாழ்க்கை புது பாதையில் பயணிக்க துவங்கியது. அதோடு ஒரு தாயின் தாயன்பும் இங்குதான் வெற்றி பெற்றது. எழுந்திரு முருகா, இந்த பாஷாணத்தை ஜோதிர்லிங்கங்களாக நீ மாற்றுவாயாக. தாய்மையின் புனித தன்மை இந்த இடத்தையும் ஜோதிலிங்கத்தையும் புனிதப்படுத்துகிறது. அதனால் இந்த ஜோதிலிங்கம் மல்லிகா அர்ஜுனர் என்ற பெயரால் அழைக்கப்படும். மகாதேவா, இனியும் நாம் 10 ஜோதிலிங்கங்களை உருவாக்க வேண்டும். நாம் விரைந்து செயல்பட்டாக வேண்டும். ஏனெனில் இப்பொழுது இதை பற்றி அசுரத்தாய் தெரிந்து கொண்டிருப்பார். ஏனெனில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் பேரழிவிற்கான பரிகாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்து கொள் மகாதேவா. இந்த மையங்களை உருவாக்குவதால் எந்த பயனும் இல்லை. இம்முறை நான் தான் வெற்றி பெறப் போகிறேன். உலகங்களைப் போலவே நான் இந்த 12 ஜோதிலிங்கங்களையும் நிரந்தரமாக அழித்து விடுவேன். நமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, அந்த அசுரத்தாய் திதியை இம்முறை வெற்றி பெற விடவே கூடாது. விரைவாக கூறுங்கள் தாயே, அடுத்த லிங்கத்தை எங்கு அமைக்கப் போகிறோம்? அடுத்த ஜோதிர்லிங்கம் மகாகாளிக்கும் மகாகாலனுக்கும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் அசுரத்தாயே. முதலில் நீ பாதாளத்தையே தாக்கினாய். இப்பொழுது நீயோ மகாகாளியும் மகாதேவரும் இணைந்து உருவாக்கி வரும் 2 ஜோதிலிங்கங்களை அழிக்க பார்க்கிறாய். அப்படி செய்யாதே. நெருப்புடன் விளையாடுபவர்களை ஜுவாலைதான் எரித்துவிடும். நானே ஜுவாலை வடிவானவள். என்னை உங்கள் மகாதேவரால் ஒன்றும் செய்ய இயலாது. மகாகாளியும் மகாதேவரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கான சிதையை தயார் செய்கிறார்கள். இதுவரை இந்த பூலோகத்தை காத்து வந்த ஒளிப்பிளம்புகள் அனைத்தும் ஒழிந்துவிடப் போகின்றது. எப்படி தெரியுமா? எத்தகைய ஒளியாக இருந்தாலும் அதை அழித்துவிடும் வல்லமை படைத்த இருளானது இன்று உதயமாக போகிறது. அதை எப்படி என்று காண விரும்புகிறீர்களா?